بسم الله الرحمن الرحيم. الحمد لله. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான அடிப்படையில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் என்ற முஸ்லிம்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் பங்கேற்றிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கேள்வி பதிலுக்கு செல்வதற்கு முன்னால் இஸ்லாத்தை பற்றிய ஒரு அடிப்படையான விஷயத்தை உங்களுக்கு கூற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முஸ்லிமாக இருந்தால்தான் இந்த உலகத்திலும் வெற்றி அடைய முடியும், மறுமையிலும் வெற்றி அடைய முடியும். முஸ்லிம்கள் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த பெயர் யார் வைத்தது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பெயரை நமக்கு சூட்டி இருக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அவன்தான் உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று பெயர் வைத்திருக்கிறான். முஸ்லிம்கள் என்று உங்களுக்கு பெயர் வைத்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நமக்கு முன்னால் வேறு வேறு சமுதாயத்துக்கு வேதங்கள் வழங்கப்பட்டது. அல்லாஹ் நமக்கு நேர்வழிகாட்டியாக திருமறை குர்ஆனை கொடுத்திருக்கிறான். இது மாதிரி நமக்கு முன்பாக இஸ்ரவேலர்களுக்கு மூசா நபி அவர்களுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் தௌராத்தை வேதமாக வழங்கினான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்துக்கு இஞ்சிலை அல்லாஹ் வேதமாக வழங்கினான். ஆனால் அவர்களெல்லாம் அல்லாஹ் அருளிய அந்த வேதத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கவில்லை. வேதத்தை மாற்றினார்கள், வேதத்தில் இல்லாததை சேர்த்தார்கள், வேதத்தில் உள்ள விஷயங்களை நீக்கினார்கள். வேதத்தில் இருந்தும் கூட, அதை கண்ணால் கண்டும் கூட, நேரடியாக பார்த்தும் கூட மக்களுக்கு அந்த செய்தியை கொண்டு செல்லாமல் மறைத்தார்கள். மொத்தத்தில் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கவில்லை. அல்லாஹ் பூமியில் மனிதர்களை படைத்ததற்கு காரணமே அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இதற்காகத்தான் அல்லாஹ் மனித சமுதாயத்தை பூமியில் படைத்திருக்கிறான். அல்லாஹ் ஒரு வேதத்தை தருவான், ஒரு தூதரை அனுப்புவான். அந்த வேதத்தில் அல்லாஹ் கட்டளைகளை போடுவான். அந்த கட்டளைகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். கட்டுப்பட்டு நடந்தால் நீங்கள் முஸ்லிம்கள். அதுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? மறுமையில சொர்க்கத்தை தருவான். இந்த பூமியில், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்து நடந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்தால் அவர்களுக்கு மறுமையிலே அல்லாஹ் நரகத்தை தண்டனையாக தருகிறான். இந்த அடிப்படையான நோக்கத்துக்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். இஸ்லாம் என்றால் என்ன? முஸ்லிம்கள் என்றால் என்ன அர்த்தம்? கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள். இஸ்லாம் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடப்பேன். முஸ்லிம்கள் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள். அதுக்காகத்தான் அல்லாஹ் நம்மளை உருவாக்கி இருக்கிறான். நமக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயம், யூத சமுதாயம், கிறிஸ்தவ சமுதாயம் இந்த நோக்கத்தை விட்டு தவறி போனார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட மறுத்தார்கள். அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனை கொடுத்து, நீங்களாவது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடங்கள், அவர்கள் கட்டுப்பட்ட மறுத்ததை போல நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி விடாதீர்கள் என்று சொல்லி, இந்த மார்க்கத்துக்கு இஸ்லாம் என்று அல்லாஹ் பெயர் வைத்து இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்களுக்கு முஸ்லிம்கள் என்று அல்லாஹ் பெயர் சூட்டி இருக்கிறான். இந்த இஸ்லாத்துக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தவர்கள் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களிடத்தில் அல்லாஹ் சொன்னான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம். இப்ராஹிமிடம் இப்ராஹிமுடைய இறைவன் சொன்னான், அஸ்லிம், நீ கட்டுப்பட்டு விடு, இஸ்லாம் ஆகிவிடு, முஸ்லிம் ஆகிவிடு என்று அல்லாஹ் இப்ராஹிம் நபியை பார்த்து சொன்னபோது இப்ராஹிம் நபி சொன்னார், அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாருடைய இறைவனுக்கு நான்
கட்டுப்பட்டு விட்டேன், முஸ்லிம் ஆகிவிட்டேன். இதாங்க முஸ்லிம். முஸ்லிம்னா தொப்பி வச்சிருந்தா முஸ்லிமு, ஜுப்பா போட்டிருந்தா முஸ்லிமு, பாத்திமான்னு பெயர் வச்சிருந்தா முஸ்லிமு, ஆயிஷான்னு பெயர் வச்சிருந்தா முஸ்லிமு, ஒரு இஸ்லாமியுடைய தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்து விட்டால் அவன் முஸ்லிமே. இதெல்லாம் அளவுகோல் அல்ல. இப்படி எல்லாம் இறந்து விட்டால் முஸ்லிம் ஆகிவிட முடியாது. முஸ்லிம் என்று சொன்னால் இப்ராஹிம் நபி எப்படி அல்லாஹ் கட்டுப்படு என்று சொன்னவுடன் கட்டுப்படுகிறேன் என்று சொன்னாரோ அப்படி கட்டுப்படக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவேன். அவங்க சிந்திக்கல, யோசிக்கல. முதல் நீ என்ன சொல்லுவ, என்ன கட்டளையை போட போகிறாய், அந்த கட்டளையை நான் கடைபிடிக்கிறதுக்கு ஈஸியானதா, கஷ்டமானதா, சிரமமானதா, பாரதூரமானதா, மேற்று என்ன சொல்லு, விஷயத்தை சொல்லு, அப்புறம் நான் கட்டுப்படுறதா இல்லையாங்கிறத அடுத்து சொல்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் இப்படி எதிர்த்து பேசவில்லை, தயங்கவில்லை. அல்லாஹ் என்ன சொன்னாலும் கட்டுப்படுவேன். ரப்புல் ஆலமீன் சொன்னா கேட்க வேண்டியதுதானே. அதை வாயளவுல சொன்னதோடு மட்டும் இல்லாம தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறையும் படுத்தி காட்டினார்கள். பல முறைகள்ல அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தை பருவ வயதை அடையும் போது அந்த குழந்தை எனக்காக அறுத்து பலியிடு, அந்த குழந்தை எனக்கு அறுத்து பலியிடு என்று அல்லாஹ் சொன்னான். இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாரு? எவ்வளவு பெரிய ஒரு சோதனை. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படக்கூடிய முஸ்லிமாக நாம் இருக்க வேண்டும். கட்டுப்பட்டார்கள். மனைவியையும் குழந்தையையும் ஆள் இல்லாத, தண்ணீர் இல்லாத, உணவு இல்லாத பாலைவன பூமியான மக்காவுல கொண்டு போய் விடு, அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கும் கட்டுப்பட்டார்கள். இப்படி அவர்களுடைய கட்டுப்பாட நம்ம படிச்சோம் சொன்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளையா உடனே கட்டுப்பட்டார்கள். அல்லாஹ் ஏகத்துவத்தை சொல்லுன்னு சொன்னா இப்ராஹிம் நபிக்கு ஏகத்துவத்தை மக்களுக்கு எடுத்து வைத்தார்கள். எடுத்து வைக்கும் போது என்ன நிலைமை? மக்கள் இப்ராஹிம் நபியை நெருப்பில் பிடித்து தள்ளுகிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவதால் நெருப்பிலே விழுந்து சாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஞ்சவில்லை, பயப்படவில்லை, தயங்கவில்லை. அல்லாஹ் சொன்னா கேட்க வேண்டியது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுவதால் நான் நெருப்பிலே தள்ளப்பட்டு எரிக்கப்பட்டாலும், புசுக்கப்பட்டாலும், கற்கப்பட்டாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை தான் எனக்கு முக்கியம். அங்கே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அல்லாஹ் அவரை காட்டி இதபுத்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின், இப்படி இப்ராஹிம் நபிய அல்லாஹ் ஒன்றெண்டு விஷயங்கள்லயா சோதிச்சா? பல விஷயங்கள்ல சோதிச்சா. பத்தம்ப உண்மை எல்லா கட்டளைகளுக்கும் இப்ராஹிம் கட்டுப்பட்டு நடந்தார். அவர் உண்மையான முஸ்லிமாக இருந்தார். அது மாதிரி நீனும் உண்மையான முஸ்லிமா இரு. பேரளவுல முஸ்லிமா இருக்காத, உண்மையான கட்டுப்படு. அல்லாஹ்வுடைய கட்டளை எவ்வளவு பெரிய கட்டளையா இருந்தாலும் சரி, உனக்கு பயமா, ஒரு பார்க்கிறதுக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு சிரமமோ என்று உன்னுடைய உள்ளம் சொன்னாலும் சரி, அதற்கு நீ கட்டுப்பட வேண்டும். அதனாலதான் இப்ராஹிம் நபியை நம்ம சொந்தம் கொண்டாடுறோம். இப்ராஹிம் நபியை நம்ம மட்டுமா சொந்தம் கொண்டாடுறோம்? முஸ்லிம்களாகிய நம்ம ஹஜ்ஜிங்கிற வணக்கத்தை செய்யறோமே எதுக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தை, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நினைவு கூறும் விதமாக ஹஜ் செய்யறோம். இங்க நம்ம குர்பானி கொடுக்கிறோம். எதுக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தை நினைவு கூறும் விதமாக நம்ம குர்பானி கொடுக்கிறோம். ஆனா நம்ம மட்டுமா இப்ராஹிம் நபியை புகழ்ந்து மதிக்கிறோம்? யூதர்கள் இப்ராஹிம் நபியை மதிக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இப்ராஹிம் நபியை மதிக்கிறார்கள். தங்களுடைய புகழ்ந்த, புகழுக்குரிய, சிறப்புக்குரிய முன்னோர் என்று இப்ராஹிம் நபியை போற்றி புகழ்வார்கள். கிறிஸ்தவர்கள் ஆபிரகாம் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை வணக்கமாக நினைவு கூறக்கூடிய பாக்கியத்தை அளிக்கவில்லை. இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை விழாவாக கொண்டாடக்கூடிய ஒரு பாக்கியத்தை, பெருநாளாக கொண்டாடக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தரவில்லை.
முஸ்லிம்களாகிய நமக்கு மட்டும்தான் தந்திருக்கிறான். என்ன காரணம்? நாம் தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறியவர்கள். இன்ன அவுலன் நாசிபி இப்ராஹிம லல்லதீன தபஅஹு. இப்ராஹிமை பற்றி பேச அதிக அருகதை உள்ளவர்கள், இப்ராஹிமை பற்றி புகழ்வதற்கு தகுதி உள்ளவர்கள், அவரை பின்பற்றக்கூடியவர்கள் தான். இந்த நபிக்குத்தான் தகுதி இருக்கிறது, ஈமான் கொண்ட மக்களுக்குத்தான் தகுதி இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த சிறப்பு எப்படி இருக்கிறது? எதனால் கிடைக்கிறது? முஸ்லிம் என்ற இந்த சிறப்பு, இஸ்லாம் என்ற இந்த சிறப்பு யூத கிறிஸ்தவர்களுக்கு கிடைக்காத ஒரு சிறப்பு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். எதுல அந்த சிறப்பு இருக்கிறது? அல்லாஹ் சொன்ன கட்டளைகளுக்கு கட்டுப்படுவதில் இருக்கிறது. அல்லாஹ் சொன்ன கட்டளைகள் என்ன? குர்ஆன் நம்மிடத்துல இருக்கிறதா? அந்த குர்ஆனை நம்ம எத்தனை பேர் படிக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டாதான் முஸ்லிம். அல்லாஹ் என்ன சொன்னான்னு தெரிஞ்சாதானே நம்ம முஸ்லிமா இருக்க முடியும். அந்த குர்ஆனை நாம் எத்தனை பேர் படிக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. ஆக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியில் இஸ்லாம் என்றால் என்ன? அடிப்படையான விஷயம். இஸ்லாம் என்பது கட்டுப்படுவது, அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிவது. அல்லாஹ்வுடைய உத்தரவுகள் எது? குர்ஆன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள். இந்த குர்ஆனுக்கும் நபிமொழிகளுக்கும் கட்டுப்பட்டு நடப்பவர்கள் தான் முஸ்லிம்கள். அந்த கொள்கையில் இருப்பவர்கள் தான் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறார்கள். இந்த விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் ஒவ்வொரு ஆளா கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். பெருமை பேசுறாங்க இல்லைங்களா? ரொம்ப பெருமை பேசி மனசு ரொம்ப கஷ்டப்படுது. அல்லாஹ் கிட்ட கையேந்தலாமா? அவங்களுக்கு இழிவு கூட அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சகோதரி அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, நம்ம இடத்துல பெருமை அடிக்கிறாங்க. ஒரு ஆள் நம்மளை பத்தி இழிவா கருதுறாரு, பெருமை அடிக்கிறாரு. நம்ம பாதிக்கப்படுறோம், மனசு சங்கடப்படுது. நம்மளை பத்தி இழிவாக பேசக்கூடிய இவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்துல நம்ம கையேந்தலாமா? அல்லாஹ் அவங்களை நாசமாக்கின்னு அல்லாஹ்ட்ட துஆ செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. முதல் பெருமையை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெருமைக்கு விளக்கம் சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கம்துன் நாஸ், மக்களை இழிவாக கருதுவது, மக்களை கேவலமாக நடத்துவது, இது பெருமை. இந்த பெருமை கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இப்லீஸ் இருக்கிறான்ல, மக்களுக்கெல்லாம் எதிரி, அல்லாஹ்வுடைய எதிரி, வானவர்களுடைய எதிரி, ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிரி. அந்த இப்லீஸ் என்ன காரணத்தினால இப்லீஸ் ஆனா? எதனால அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானா? பெருமை அடிச்சனாலதான். பெருமைனாலதான் இப்லீஸா மாறினா. அல்லாஹ் சொன்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நீ கட்டுப்படு, உஸ்ஜுது ஆதம், ஆதமுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவு. இப்லீஸ் என்ன சொன்னா? யா அல்லாஹ், நீ ஆதம மண்ணால படைச்சிருக்க, என்ன நீ நெருப்பால படைச்சிருக்க. நெருப்பு சிறந்ததா மண்ணு சிறந்ததா? மண்ணு தானே நெருப்புக்கு சஜ்ஜா செய்யணும், நெருப்பு மண்ணுக்கு சஜ்ஜா செய்யலாமா? அதனால நான் சஜ்ஜா செய்ய மாட்டேன். அல்லாஹ்ட்ட பெருமை அடிச்சான். அல்லாஹ் என்ன பண்ணா? என்னிடத்துல பெருமை அடிச்சா உனக்கு இங்க இடம் கிடையாது, வெளியே போடா. அல்லாஹ் அவனை வெளியில அனுப்பிட்டான், நரகவாசிய மாறி போயிட்டான். வானவர்கள் இருக்கிறாங்கல்ல, அல்லாஹ்விடத்துல உள்ள வானவர்கள், அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது, இன்னல்லதீன இந்த ரப்பிக்க லா யஸ்தக்பிரூன், உம்முடைய இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய வானவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள். ஆக பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத குணம். அது தன்னுடைய போர்வை என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொல்லி காட்டுகிறார்கள், அல் கிபிரியா ஒரு இதாயி, பெருமை என்பது என்னுடைய மேலாடை, என்னுடைய போர்வை. எவனாவது ஒருத்தவன் பெருமை அடிக்கிறான்னா அல்லாஹ்வுடைய மேலாடையை இழுக்கிறான், அல்லாஹ்வோட சண்டைக்கு வர்றான், அல்லாஹ்வோட போட்டிக்கு வர்றான்.
அல்லாவோட பிரச்சனை பண்ண வர்றான். அல்லாவோட பிரச்சனை பண்ணா என்னங்க ஆவான்? அல்லாவோட சண்டைக்கு வந்தா என்னங்க ஆவான்? அந்த அளவுக்கு பயங்கரமான பாவம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். ஆக இந்த பெருமை என்ற கெட்ட குணம் நம்மிடத்துல யாரிடத்திலே இருக்கக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லும் போது கூட வக்ஃபில் ஜனாஹக, நபியே உங்களுடைய ரெக்கையை மூமின்களுக்காக நீங்கள் தாழ்த்துங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய ஆளு, நம்ம ஒண்ணுமே கிடையாது. ரசூலுல்லாஹ்வோட நம்ம எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்ம எல்லாம் தூசி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவு படைத்தவர்கள், சிறப்புக்குரியவர்கள், உலகத்துக்கெல்லாம் அதிபதி, மறுமையிலே மக்களுக்கெல்லாம் தலைவராக வரக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீங்கள் மூமின்களிடத்துல பணிவாக நடந்து கொள்ளுங்கள், அவங்க இடத்துல பெருமையாக நடந்து கொள்ளாதீர்கள் என்று அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான்னா நம்ம எவ்வளவு பணிமா நடக்கணும், இரக்கமா நடக்கணும். இதாங்க மூமின்களுடைய பண்பு. பெருமை அடிக்கிறது, ஆணவம் அடிக்கிறது அது ஒரு நல்ல மூமினுக்குரிய அடையாளம் அல்ல. நல்ல மூமினுடைய பண்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், இந்த முகம்மது அல்லாஹ்வுடைய தூதர், வல்லதீன மாஹு, முகம்மதோடு இருக்கிறார்களே சஹாபாக்கள், நபி தோழர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அஷித்தாவு அலல் குஃபார், காபீர்களிடத்துல, இறைமறுப்பாளர்களிடத்துல கடுமையாக நடந்து கொள்வார்கள். ருஹமாவு பைனஹும், ஆனால் தங்களுக்கிடையில் வரும்போது மூமின்களுக்கிடையில் அவர்கள் அன்போடு, கருணையோடு, பாசத்தோடு நடந்து கொள்வார்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சஹாபாக்களை அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். அப்ப மூமின்களிடத்தில் எப்படி நடக்கணும்? பண்போடு நடக்கணும், பாசத்தோடு நடக்கணும், அன்போடு நடக்கணும். இதுதான் மூமின்களுடைய பண்பு என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த கேள்வியிலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம வழங்கணும். பெருமை அடிக்கிறோமா? ஆணவம் இருக்குதா? அந்த ஆணவம் நமக்கு கூடாது, அது நல்ல மூமினுக்கு அடையாளம் இல்ல. அப்படி ஒரு பண்பு இருந்துச்சுன்னா முதல் அந்த பண்பை தூர போட்டுறணும். இப்ப கேள்வி என்ன கேட்கிறாங்க? நம்மிடத்துல பெருமை அடிக்கிறாங்க, ஆணவமா பேசுறாங்க, இழிவா கருதுறாங்க, நம்ம பாதிக்கப்படுறோம், அவங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்துல நம்ம பிரார்த்தனை செய்யலாமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. பொதுவாக ஒரு மனிதரால் நீங்கள் பாதிக்கப்பட்டால், ஒரு மனிதர் உங்களுக்கு கெடுதி செய்கிறாரு, நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்கள், பாதிக்கப்பட்டவர் என்ற காரணத்துக்காக உங்களுக்கு கெடுதல் செய்த நபருக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்தால் தப்பு கிடையாது, அல்லாஹ் குற்றம் முடிக்க மாட்டான். ஏன்னா நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இத்தகி தாவத்தல் மதுலூம், பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எச்சரித்தார்கள். அப்ப என்ன விளங்குது? ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டிருந்தால், ஒரு மனிதனுடைய தீய சொல்லால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யலாம். யா அல்லாஹ், என்னை இவன் இழிவா நினைக்கிறான், இழிவா கருதுறான், என் மனசு புண்படும்படி நடந்து விட்டான், அவனுக்கு தண்டனையை கொடு அப்படின்னு என்ன செய்யலாம்? அல்லாஹ்விடத்துல கேட்கலாம். அனுமதி இருக்கிறது. அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ, கெட்ட விஷயத்தை பகிரங்கமாக பேசுவதை அல்லாஹ் அனுமதிக்க மாட்டான். இல்லாமன் துலிம், யார் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அவனுக்கு அனுமதி இருக்குது. பாதிக்கப்பட்டவன் கெட்ட விஷயத்தை கூட சொல்லிடலாம், ஏன்னா பாதிக்கப்பட்டவனுக்கு சலுகை இருக்குது மார்க்கத்துல, அல்லாஹ்விடத்துல அவன் முறையிடலாம். இது மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆனால் இது அனுமதிதான். எது? ஒரு ஆள் நமக்கு கெடுதல் பண்ணி அந்த கெடுதலுக்கு எதிராக அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறது பாதிக்கப்பட்டவன்கிற அடிப்படையில் அது அனுமதி செய்யலாம். ஆனால் சிறந்தது சிறந்தது கிடையாதுங்க. சிறந்தது மார்க்கத்தில் என்ன? வான் தாஃபு வ தஸ்ஃபஹு கைருல் லக்கும், நீங்கள் பிறரை மன்னிப்பது, அடுத்தவர் செய்த தவறை அலட்சியம் செய்வது, கண்டுகொள்ளாமல் போ அப்படின்னு உருவது, இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார்.
அப்ப அடுத்தவங்க நமக்கு கெடுதல் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு எதிராக அல்லாஹ்ட்ட கேட்கலாம், அது ஒரு அனுமதி, கேட்டா தப்பு கிடையாது. ஆனா அது மார்க்கத்துல ஒரு உயர்ந்த நிலை இல்லை, மார்க்கத்துல ஒரு சிறந்த நிலை இல்லை. எல்லா பேரும் தப்பு செய்யக்கூடியவங்க தானே, தப்பு செய்யாதவங்க யாரு இருக்கிறா சொல்லுங்க? இங்க வந்திருக்கவங்க யாருமே தப்பு செய்யாதவங்களா? நம்மிடத்துல அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் தப்பு வருது, ஒரு மனுஷன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய விஷயங்களையும் தப்பு வரத்தானே செய்யுது. ஒரு ஆளை பத்தி புறம் பேசாம இருக்கிறோமா? ஒரு ஆளை பத்தி தப்பும் தவறுமா பேசாம இருக்கிறோமா? கோல் சொல்லாம இருக்கிறோமா? பெருமை அடிக்காம இருக்கிறோமா? அப்ப அது மனித இயல்பு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? எப்ப அல்லாஹ் இதை கேட்கிறான் தெரியுமா? எப்படிப்பட்ட விஷயத்தில் அல்லாஹ் இதை கேட்கிறான் தெரியுமா? அதை நாம் விளங்கினால் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, மன்னிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம். எந்த விஷயத்தில் அல்லாஹ் கேட்கிறான்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல சில முஸ்லிம்கள் அவதூறு சொன்னாங்க. ஒரு போர்ல ஆயிஷா அவங்க தவறி விடுகிறார்கள், ஒரு அந்நிய ஆண்டான் அவரை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள், ஒரு நிர்பந்தமான நேரம், அதுல அவதூறு பரப்புறாங்க. ஆயிஷா அவங்க அந்த அந்நிய ஆண்டோட தொடர்பு உள்ளவங்க, தப்பா நடந்துட்டாங்க, அவதூறு பரவுது. இந்த அவதூற பரவுனது கெட்டவர்களும் உண்டு, முனாபிக்கீன்களும் உண்டு, முஸ்லிம்களும் இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தந்தை யாரு? ஆயிஷாருடைய வாப்பா யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய மாமி மகன் யாரு தெரியுமா? மிஸ்தாஹ் பின் உசாசா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய சொந்தக்காரன், இரத்த பந்த உறவினர். அந்த ஆளு மிஸ்தாஹ் பின் உசாசா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல இந்த அவதூற பரப்புறாரு. இந்த அவதூறு பரவுனோடையுமே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுகுறாங்க, அழுது கண்ணுல இருந்து தண்ணியே வத்தி போச்சு. இனி அழுகிறதுக்கு கண்ண தண்ணி இல்ல, அந்த அளவுக்கு துக்கம். இந்த மிஸ்தகுக்கு, அவதூறு பரப்பிய மிஸ்தகுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க? காசு கொடுத்து உதவி பண்ணிக்கிட்டு வந்தாங்க. சொந்தக்காரர்ல ஏழையா இருக்கிறாரு, ஏழைக்கு உதவி செய்வோம் சொல்லி அபூபக்கர் உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தன்னுடைய மகன் மேல அவதூறு சொன்னோனையுமே அபூபக்கர் ரலியல்லாஹு உங்களுக்கு தாங்க முடியல. அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இனிமே நான் மிஸ்டருக்கு உதவி செய்ய மாட்டேன். ஏன் காசை வாங்கி தின்னுட்டு ஏன் புள்ள மேல அவதூறு சொல்றானா? இனிமே அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன், இது அல்லாஹ் மேல சத்தியம் அப்படின்னு அபூபக்கர் அவங்க சத்தியம் செய்யறாங்க. அப்பதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான், லா யதலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅதி அன் யூது உலில் குர்பா. உங்கள வசதி படைத்தவர்கள் ஏழை எளியோர்களுக்கு நான் இனிமே உதவி செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், ஓ மேல அவதூறு சொல்லி இருக்கிறான், ஏழையா இருக்கிறான், மன்னிச்சு விடு, கண்டுகொள்ளாத, அவன் பாவத்தை மன்னி, உன் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். யோசிச்சு பாருங்க, நம்ம புள்ள மேல ஒருத்தன் அவதூறு சொல்றான், அதுவும் ஒழுக்க விஷயத்துல, நம்ம பெத்த புள்ள மேல ஒழுக்கம் கெட்டவ விபச்சாரின்னு அவதூறு பரப்புனா அவனுக்கு நம்ம உதவி செய்வோமா? உதவி செய்ய மனசு வருமா? மார்க் என்ன சொல்லுது? அவனுக்கு எதிராக நீ கையேந்துறது என்ன? அவனுக்கு உதவி பண்ணு. இந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுதுன்னா அப்ப உயர்ந்த நிலை என்ன? ஈமான்ல சிறந்த நிலை. நமக்கு ஒரு கெடுதல் பண்ணா அதை மன்னிச்சு விடணும். நம்ம நினைக்கணும், நம்மள்ட்ட இந்த மாதிரி தவறுகள் வருது, நமக்கு எதிராக அடுத்தவங்க கையேந்திரா நம்ம நிலைமை என்ன ஆகிறது? இப்படி ஒவ்வொரு ஆளும் கையேந்திக்கிட்டு இருந்தா என்ன ஆகிறது? மன்னிச்சு விடுவோம், அல்லாஹ் நம்ம பாவத்தை மன்னிப்பான், நமக்கு நன்மை கிடைக்கணும். அவனுக்கு எதிராக கையேந்திரா என்ன கிடைக்கும்? அவன் தண்டிக்கப்படுவான், அவ்வளவுதான். நமக்கு நன்மை கிடைக்குமா? நன்மை கிடைக்காது. அதே நேரத்தில் மன்னிச்சு விட்டா, அவன் செஞ்ச தப்ப கண்டுகொள்ளாமல் விட்டா அல்லாஹ் நமக்கு நன்மையும் தருகிறான். அதை ஈமான்ல உயர்ந்த சிறப்புன்னு சொல்லி காட்டுகிறான். எனவே அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்வது ஈமான்ல சிறந்தது. பாதிக்கப்பட்டவர்கள் அடிப்படை அல்லாட்ட கையேந்தினா அது தப்பு கிடையாது, ஆனா அது சிறந்ததல்ல. இதுதான் மார்க்கத்துடைய நிலைப்பாடு. என்னோட பேர் சிக்கந்தர். எனக்கு என்ன டவுட்னா வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா 12 மணி நேரம் டிஃபரெண்ட் இருக்கு.
இப்போ அதில் வந்து ஒரு நம்ம நோன்பு கொண்டாடினாலும் சரி, பக்ரீத் கொண்டாடினாலும் சரி, ஒரு நாள் முன்னப்பின கொண்டாடலாம். ஆனால் சவுதி அரேபியாவுக்கும் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 2.5 மணி நேரம் டிஃபரெண்ட் தான். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு நாள் முன்னப்பின கொண்டாடுறோம். நாள் கணக்கு இல்லை, வெறும் 2.5 மணி நேரம் கணக்கில் வந்து ஒரு நாள் முன்னாடி கொண்டாடுறோம். இது சரியா? அதாவது சகோதரர்கள் என்ன கேட்கிறாருன்னா, அமெரிக்காவுக்கு நமக்கும் 12 மணி நேரம் வித்தியாசம் இருக்குது. அது ஒரு நீண்ட நெடிய தொலைவு. ஆனா அரபு நாட்டுக்கும் நமக்கும் 2.5 மணி நேரம் தான் வித்தியாசம் இருக்குது. அரபு நாட்டில் ஒரு நாள் பெருநாள் கொண்டாடுறாங்க, நம்ம வேற ஒரு நாள் பெருநாள் கொண்டாடுறோம். 2.5 மணி நேரம் தான் வித்தியாசம் இருக்குது. எதுக்காக நம்ம நாளுக்கு நாள் பெருநாள் வேறுபடணும்? ஒரே நாள்ல பெருநாள் கொண்டாடினா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. முதல்ல சகோதரிகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருநாள் நம்ம கொண்டாடுறோம், இது வந்து மார்க்கத்தில் ஒரு இபாதத், ஒரு வணக்கம். அன்னைக்கு தொழுகிறோம். அந்த பெருநாள் அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி நம்ம முடிவு செய்யணும். நம்ம இஷ்டப்படி பெருநாளை முடிவு செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிமுறை நமக்கு காட்டி கொடுத்திருக்காங்கன்னா அந்த வழிமுறையை தான் நம்ம கடைபிடிக்கணும். இப்ப இந்த 2.5 மணி நேரம் வித்தியாசம் சொல்றோம்ல, எல்லா விஷயங்கள்ல இது மாதிரி நம்ம பார்க்கிறோமா? பெருநாள் விஷயத்துல இப்படி பேசக்கூடிய நாம தொழுக விஷயங்கள்ல பார்க்கிறோமா? கிரகணங்கள்ல பார்க்கிறோமா? இல்ல. சவுதியில லொஹர் நேரம் வந்துருச்சு. அங்க எப்ப லொஹரோ அப்பதான் நம்ம இங்க லொஹர் தொழுகிறோமா? சவுதியில அசர் நேரம் எப்போன்னு பார்த்து தான் இங்க நம்ம அசர் தொழுகிறோமா? இல்ல இங்க நமக்கு அசர் எப்போ, இங்க நமக்கு லொஹர் எப்போ, இங்க நமக்கு மகரி எப்போ என்று நம்ம பார்க்கிறோமா? தொழுகை நேரங்கள்ல நம்ம கரெக்டா இருக்கிறோம். சவுதியை ஃபாலோ பண்றது இல்ல. இங்க சூரியன் எப்ப உதிக்குது, எப்ப நடு உச்சிக்கு வருது, எப்ப மறையுது, இதை நம்ம தெளிவா பார்க்கிறோம். அதே மாதிரி கிரகணம் வருது. சவுதியில கிரகணம் ஏற்படுது, நம்ம நாட்டில் கிரகணம் ஏற்படல. இங்க நம்ம கிரகண தொழுகையை தொழுவோமா? தொழ மாட்டோம். ஏன் தொழுகல? அது சவுதியில ஏற்பட்டுச்சு, அங்க தொழுகுவாங்க. இங்க ஏற்படல, நம்ம தொழுக மாட்டோம். இங்க ஏற்பட்டா தொழுவோம். அப்ப இங்க நமக்கு ஏற்படுதா இல்லையா, இதைத்தான் நம்ம கணக்குல வைக்கிறோம். அப்ப பெருநாள்ல மட்டும் எதுக்கு மாத்தமா முடிவெடுக்கணும்? தொழுகையில கரெக்டா முடிவெடுக்கிறோம், கிரகணத்துல கரெக்டா முடிவெடுக்கிறோம். அப்ப பெருநாள்ல மட்டும் அங்க பெருநாள் இங்க பெருநாள், இதை நம்ம முடிவெடுக்கிறது மாத்தமான ஒரு நிலைப்பாடு. ஏன் பெருநாளை நம்ம இப்படி முடிவெடுக்கிறோம்? பெருநாள் விஷயமா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சூமூலி ருயத்திஹி, பிறையை பார்த்து நீங்கள் நோன்பை முடிவு செய்யுங்கள். பிறையை பார்த்து ரமலான முடிவு செய்யுங்க. வஃப்திரூலி ருயத்திஹி, பிறையை கண்ணால் பார்த்து நீங்கள் ரமலானை முடிவு செய்யுங்கள், பெருநாளை முடிவு செய்யுங்கள். இது புகாரியில, முஸ்லிம்ல, இன்னும் ஏராளமான ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுடைய வழிகாட்டல் என்ன? பிறையை நம்ம கண்ணால பார்க்கணும். பிறையை என்ன செய்யணும்? கண்ணால பார்க்கணும். சில பேர் சொல்லுவாங்க பார்க்கணும் இருக்குது, அது கணிச்சா என்ன? பார்த்தல் என்பது பல வகையான அர்த்தங்கள் எடுத்துக்கிறோம். ஆராயிறது, சிந்தித்தல், ருயத்துங்கிற வார்த்தைக்கு சிந்திக்கிறது, ஆராய்ச்சி செய்யறது, கண்டுபிடிக்கிறது, பல வகையான அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை கொடுத்து பிறையை ஆராய்ச்சி செய்து விஞ்ஞானத்தின் மூலம் கண்டுபிடித்து நோன்பு வைங்கன்னு அர்த்தம் வச்சா என்ன? விஞ்ஞானத்தை கொண்டு வருவாங்க. அந்த ஹதீஸ் தெளிவா கண்ணால பார்க்கறது தான் பேசுது. ஏன்னா அந்த ஹதீஸுடைய பின்வாசகமே விளக்குகிறது. அழைக்கும், பிறையை கண்ணால பார்த்து முடிவு செய்யுங்க, பிறையை கண்ணால பார்த்து நீங்கள் பெருநாளை முடிவு செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் இதோட ஹதீஸ முடிக்கல, அடுத்து சொல்றாங்க அழைக்கும், உங்களுக்கு மேகமூட்டமாக இருந்தால் தக்மிலு இத்தத ஷாபான் ஸலாஸீன, ஷாபானுடைய எண்ணிக்கையை 30 பூர்த்தி செய்யுங்கள், ரமலானுடைய எண்ணிக்கையை 30 பூர்த்தி செய்யுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்பங்க மேகமூட்டம் குறிக்கிடும்? இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய ருயத்துங்கிற வார்த்தைக்கு ஆராய்ச்சி செய்யறது விஞ்ஞானம் அர்த்தம் வச்சா ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுடைய அடுத்த வாசகம் பொருந்தவே பொருந்தாது. என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மேகமூட்டமாக இருந்தால் 30 பூர்த்தி செய்யுங்கன்னு சொல்றாங்க. மேகமூட்டம் உங்களுக்கு குறுக்கிட்டால் அப்படிங்கிறாங்க.
மேகமூட்டம் எப்ப குறிக்கிடும்? விஞ்ஞானத்தை நம்ம ஆராய்ச்சி செய்யறோம். மேகமூட்டம் குறிக்கிடுமா? மேகம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஒன்னாவது பிறை எப்போ கண்டுபிடிச்சிடலாம். விஞ்ஞானத்தின் அடிப்படையில பிறையை தேடும் போது மேகம் குறுக்கிடாது, மேகமூட்டம் குறுக்க வராது. எப்ப மேகமூட்டம் குறுக்க வரும்? பிறைய கண்ணால பாக்குற அப்ப சில நேரங்கள்ல மேகம் இல்லன்னா பிறை தெரிஞ்சிடும். மேகமூட்டமாக இருந்தா அந்த மேகம் பிறைய உன் கண்ணுக்கு தென்பட விடாம தடுத்துரும். அதனால மேகமூட்டம் குறுக்கிட்டா 30 பூர்த்தி செய்யி அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? கணிக்கிறத பத்தி பேசல, கண்ணால பாக்குறத பத்தி தான் பேசுது. அதே மாதிரி ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாதம் என்பது 29 வரும் 30 வரும் அப்படிங்கிறாங்க. இந்த கணிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு 29 எண்ணிக்கையே கிடையாது, 29 கிடையாது. அவங்களுடைய எண்ணிக்கையில 30 தான், 31 அந்த மாதிரி தான் வருவாங்க. 29க்கு வரமாட்டாங்க. 29 யாருக்கு வரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 29 வரும் என்று. அது யாருக்கு வரும்? பிறைய கண்ணால பார்த்து முடிவு செய்றாங்கல்ல அந்த மக்களுக்கு தான் மாதம் என்பது 29 வரும் 30 வரும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சந்தேகத்துக்குரிய நாளில் நோன்பு வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. சந்தேகத்துக்குரிய நாள் எது? 29 நாள் மாதத்துல முடிஞ்சிருச்சு, 30வது இரவு ஆரம்பிக்க போகுது. அது சந்தேகத்துக்குரிய நாள். யௌமு ஷக்கு சந்தேகத்துக்குரிய நாள்னா அந்த 30வது இரவு அடுத்த மாதமாக இருக்கலாம், இல்லை என்றால் இந்த மாதம் 30 முந்தைய மாதமாக இருக்கலாம். டவுட்ங்கிறதுனால அந்த சந்தேகத்துக்குரிய நாள்ல பிறைய பாருங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அந்த சந்தேகத்துக்குரிய நாள்ல நோன்பு வைக்காத, பிறைய பார்த்து தெரிந்தால் புது மாதத்தை தொடங்கு, தெரியலையா முந்தைய மாதம் 30 சொல்லி பூர்த்தி செய்யி. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல. இது யாருக்குங்க பொருந்தும்? பிறைய கண்ணால பாக்குறோமா நம்ம தான் இந்த ஹதீஸை ஃபாலோ பண்ண முடியும், இந்த சட்டத்தை செயல்படுத்த முடியும். விஞ்ஞானத்தை பார்க்கிறவங்களுக்கு சந்தேகத்துக்குரிய நாளும் கிடையாது, 29 கிடையாது. அப்போ விஞ்ஞானம் என்பது இந்த விஷயத்துல பிற விஷயத்துல சரியானதல்ல. விஞ்ஞானத்தை எடுத்தா ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல்களை நம்ம விட வேண்டியது இருக்கிறது. அதனால விஞ்ஞானத்தை எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். சரியா? சரி, அடுத்து இன்னொரு கருத்து இருக்கு சமுதாயத்துல, அதையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கிறது. என்ன? பிறைய கண்ணால தான் பார்க்கணும், அதை ஒத்துக்குருவாங்க. இந்த ஜாக்கில் உள்ளவர்கள் பல கருத்துக்கள் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் விஞ்ஞானத்தை ஏத்துக்கணும் சொல்லுது ஜாக்கிலேயே, இன்னொரு கூட்டம் விஞ்ஞானத்தை ஏத்துக்க கூடாது கண்ணால பார்க்கணும்னு சொல்லுது. அவங்களுக்கு மத்தியிலே ஒரு நாள் முந்தி பெருநாள் கொண்டாடுவாங்க. ஒரே இயக்கத்தில் இருக்கிறாங்க, ஆனா ஒத்த கருத்து இல்ல. ஒரு நாள் முந்தி பெருநாள் கொண்டாடுவாங்க, இன்னொரு சாரார் பிந்தி கொண்டாடுவாங்க. காரணம், கணிக்கக்கூடிய ஒரு கூட்டம், கண்ணால பார்க்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். சரி, கண்ணால பார்க்கணும்னு சொல்றாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெரிய கணிக்க கூடாது, சரிதான், கண்ணால தான் பார்க்கணும். ஆனா கண்ணால பார்க்கறதுங்கிறது உலகத்துல ஏதாவது ஒரு பகுதியில பார்த்தா போதும், எல்லா பகுதியிலையும் பார்க்க வேண்டியது இல்ல. சவுதி அரேபியாவில் பார்த்துட்டாங்க, நம்ம இங்க பெருநாளை கொண்டாடலாம், நான் என் நாட்டில் பார்க்கலன்னு சொல்ல வேண்டியது இல்ல. லிபியாவில் பார்த்துட்டாங்க, உலகத்துல எல்லா இடத்துலயும் கொண்டாடலாம். உலகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல கண்ணால பார்க்கணும். கண்ணால பார்த்திருந்தால் உலகத்துல உள்ள எல்லா மக்களும் அதை அடிப்படையா வச்சு பெருநாள் கொண்டாடலாம். அந்த அடிப்படையில சவுதியில பெருநாள் என்று அறிவித்தால் இவங்க என்ன செய்வாங்க? பெருநாள் கொண்டாடுவாங்க. இந்த நிலைப்பாட்டில் கூட அவங்க உண்மையாளர்களா இல்ல. ஒரு நிலைப்பாட்டை சொன்னா உண்மையாளர்களா இருக்கணுமா இல்லையா? உலகத்துக்கெல்லாம் ஒரு பிறன்னு சொல்றீங்க, சர்வதேச பிறன்னு சொல்றீங்க, எங்கிருந்து பார்த்தாலும் உலக மக்களுக்கெல்லாம் சட்டம்னு சொல்றீங்க. அப்ப என்ன செய்யணும்? உலகத்துல எங்கிருந்து பெற பார்த்தாலும் அதை கடைபிடிக்கணும்ல. ஆனா அப்படி அவர்கள் செய்ய மாட்டார்கள். இந்த கருத்தை சொல்லக்கூடியவங்க சவுதியில பெற பார்த்துட்டாங்களா, சவுதியை தான் பார்ப்பாங்க. சரி, சவுதி இல்லாம லிபியாவில் பெற பார்த்தாங்க, ஏத்துக்கிறவாங்களா? ஏத்துக்கிற மாட்டாங்க. ஒரு தடவை பார்க்கவும் செஞ்சாங்க, சவுதியில பிறை தென்படாமல் லிபியாவில் பிறை தெரிஞ்சிச்சு. லிபியாவில் உள்ள மக்கள் பிறையை கண்கூடாக பார்த்தார்கள். ஆனா இவங்க பெருநாளை கொண்டாடினாங்களா? கொண்டாடலையே. சவுதி பெருநாள் அறிவிக்கல. அப்ப இவங்க சொல்லக்கூடியது சர்வதேச பிறை. அந்த சர்வதேச பிறையை கூட அவங்க கடைபிடிக்கிறது இல்ல.
அவங்க பிற விஷயத்துல கடைபிடிக்கிறது சவுதியை தான். சவுதி சொன்னா கேட்போம், சவுதி சொல்லலையா கேட்க வேண்டாம். இதுக்கு என்னங்க ஹதீஸ் இருக்குது? சவுதியில பெருநாள்னா பெருநாள் கொண்டாடு, ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸையாவது கொண்டு வா. சரியான ஹதீஸ் வேண்டாம், ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். சவுதியில பெருநாள்னா பெருநாளை கொண்டாடு, சவுதி அளவுகோலா எடுத்துக்கோ அப்படின்னு எங்க இருக்கு ஹதீஸ்ல? இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் கூட கிடையாது. ஆனா அவங்க செய்யறது அப்படித்தான் இருக்குது. சரி, இந்த கருத்து சரியா? உலகத்துல ஏதாவது ஒரு பகுதியில பரப்பாக்குறாங்க, உலகத்துல மற்ற பகுதியில் உள்ள மக்கள்லாம் அதை அடிப்படையா வச்சு ஏத்துக்கலாம். இந்த கருத்து சரியா? சரியா இருந்தா நம்ம தான் ஏத்துக்கிற போறோம். ஆனா ஹதீஸ்களை நம்ம படிக்கும் போது அந்த கருத்தும் சரியான கருத்து இல்ல. ஒவ்வொரு பகுதியிலையும் பிற பார்க்கணும், அந்தந்த பகுதி மக்கள் பிறைய பார்த்து முடிவு செய்யணும். வெளியில இருந்து தகவல் வந்தால், வெளிநாட்டில இருந்து வந்தால் அந்த தகவலை ஏற்று செயல்படுத்த கூடாது அப்படிங்கிறது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல். இதுக்கு நம்ம ஆதாரத்தை சொல்ல முடியும். இந்த பிரச்சனை இன்னைக்கு நேத்து வந்த பிரச்சனையா? எந்த பிரச்சனை? வெளிநாட்டில இருந்து தகவல் வந்தா ஏத்துக்கலாமா கூடாதா? ஏத்துக்கலாம்னு சொல்றாங்க, நம்ம ஏத்துக்கிற கூடாதுங்கிறோம். இந்த பிரச்சனை நேத்து இன்னைக்கு வந்த பிரச்சனை இல்ல. 1000 வருடங்களுக்கு முன்னால் சஹாபாக்கள் காலத்திலேயே இந்த பிரச்சனை வந்து அதுக்கு தீர்வு என்ன, ரசூலுடைய வழிகாட்டல் என்ன என்பது தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். உம்முல் ஃபலுல் என்ற சஹாபிய பெண்மணி குரைப் என்ற ஒரு நபரை மதீனாவுல இருந்து சிரியாவுக்கு அனுப்புறாங்க. அவர் சிரியாவுக்கு போறார். மதீனாவுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. சிரியாவுல யார் இருக்கிறா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. ரெண்டும் வெவ்வேறு ஆட்சி நடக்குது. இவர் மதீனாவுல இருந்து குரைபு வந்து சிரியாவுக்கு போறார். அங்க போனோம்னா பிறைய பார்க்கிறார். மக்கள் எல்லாம் நோன்பு வைக்கிறாங்க. ஆட்சியாளர் முஆவியாவும் நோன்பு வைக்கிறார். நோன்பு வச்சு கொண்டு இருக்கும் போதே சில நாட்கள் கழியுது, ரமலான் மாசம் முடியல. மறுபடியும் மதீனாவுக்கு வர்றார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சந்திக்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க, நீங்க எப்ப பெற பார்த்தீங்க? குரைபு சொல்றாரு, நாங்க வெள்ளிக்கிழமை பெற பார்த்தோம். எப்ப பெற பார்த்தோம்? வெள்ளிக்கிழமை பெற பார்த்தோம் அப்படின்னு சொல்றார். யாரு சொல்றா? குரைபு ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. சிரியாவுல மக்கள் வெள்ளிக்கிழமை பெற பார்த்திருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் சொல்றாரு, மதீனாவுல நாங்க சனிக்கிழமை தான் பெற பார்த்தோம். நீங்க பார்த்தது வெள்ளிக்கிழமை, நாங்க பெற பார்த்தது சனிக்கிழமை அப்படின்னு இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க. இப்ப இப்னு அப்பாஸ் மறுபடியும் கேட்கிறார், குரைபிட்ட கேட்கிறார், நீ பெற பார்த்தியா? நான் பெற பார்த்தேன், வெள்ளிக்கிழமை பெற பார்த்தேன். சரி, மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. முஆவியா ஆட்சி தலைவர் அவரும் வெள்ளிக்கிழமை பெற பார்த்தாரு. ஆக வெள்ளிக்கிழமை பெற பார்க்கிறதுங்கிறது அந்த அளவுக்கு உறுதியான விஷயம். மக்கள் எல்லாம் பெற பார்த்திருக்கிறாங்க. ஆட்சியாளர் முஆவியா பார்த்திருக்காரு, குரைபு பார்த்திருக்கிறாரு. இந்த அளவுக்கு உறுதியான விஷயம். ஆனா மதீனாவுல இப்னு அப்பாஸ் எப்ப பெற பார்த்தாங்க? சனிக்கிழமை பெற பார்த்திருக்கிறாங்க. இப்ப குரைபு கேட்கிறாரு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கட்ட, அவலா தக்தஃபி பி ரோயத்தி முஆவியா, முஆவியா ரலியல்லாஹு அவங்க வெள்ளிக்கிழமை பெற பார்த்தாங்கல்ல, அந்த பெற உங்களுக்கு போதாதா? அது உங்களுக்கு பத்தாதா? நீங்க சனிக்கிழமை பார்த்தீங்க, ஒரு நாள் தாமதமா பார்த்திருக்கிறீங்க, எதுக்கு நீங்க அந்த பிறைய கணக்கில் எடுக்கிறீங்க? நாங்க தான் உங்களுக்கு முந்தி ஒரு நாள் முந்தி பெற பார்த்துட்டோம்ல வெள்ளிக்கிழமை, அந்த பிறையை நீங்க ஏத்து சாம்ல எப்படி ரமலான் முடிவு செஞ்சாங்களோ அது மாதிரி நீங்களும் முடிவு செஞ்சா என்ன அப்படின்னு குரைபு கேட்கிறார். இப்னு அப்பாஸ் கேட்கிறார். அப்ப பிரச்சனை வருதா? இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனை அந்த காலத்துல வருதா? என்ன பிரச்சனை? ரமலான் நோன்பு வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகுதா சனிக்கிழமை ஆரம்பமாகுதா? இதுதான் அந்த காலத்துல பிரச்சனை. நாங்க பிறைய பார்த்திருக்கோம், அந்த பிறை உங்களுக்கு பத்தாதா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொன்ன பதில நம்ம கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இப்னு அப்பாஸ் அவங்க என்ன பதில் சொன்னாங்க? நீங்க பெற பார்த்திருந்தாலும் அது எங்களுக்கு போதாது. ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்படித்தான் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். ஒன்று நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும்,
நாங்கள் பிறையை பார்க்க வேண்டும், ஷாம்ல பார்த்த பிறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக் கூடாது, இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு அப்படின்னு யாரு சொல்றா? இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க. அப்ப தெளிவா ஹதீஸ்ல இருக்குது. இது இப்னு அப்பாஸ் அவங்களுடைய சுய கருத்துன்னு சொல்லுவாங்க. இது இப்னு அப்பாஸ் நான் இப்படித்தான் சொல்லுவேன், இப்படித்தான் செய்வேன்னு சொன்னா அவங்களுடைய சுய கருத்து, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு போகலாம். ஆனா அவங்க சுய கருத்தாவ சொன்னாங்க, ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எங்களுக்கு இப்படி கட்டளையிட்டார்கள், இது என்னுடைய சுய முடிவு அல்ல, என்னுடைய சுய கருத்து அல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப இதுல என்ன முடிவு? பறைய பார்த்திருந்தும் கூட இப்னு அப்பாஸ் ஏத்துக்கலையே, அந்தந்த பகுதியில தானே அவங்க பார்த்து முடிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல இருக்குது. எங்க இருக்குது? சஹீஹ் முஸ்லிம்ல ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில தான் பெருநாளை நம்ம என்ன செய்யறோம், நம்ம பகுதியில பறைய பார்த்து முடிவு செய்யறோம். அந்த நாட்டுல பார்த்து முடிவு செய்யணுங்கிறது ரசூலுல்லாஹ் காட்டாத வழிமுறை. உலகத்துக்கெல்லாம் ஒரு பெருநாளுங்கிறது சாத்தியமா? யோசிச்சு பாருங்க, அது சாத்தியமே இல்லை. சவுதிங்கிறது ரசூலுல்லாஹ் காட்டின வழிமுறையா? பிற விஷயத்துல சவுதியை ஃபாலோ பண்ணுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஹதீஸை கொண்டு வாருங்க, சவுதியில என்னைக்கு பெருநாள் கொண்டாடுறாங்களோ அன்னைக்கு கொண்டாடுங்கன்னு உடனே நம்ம ஏத்துக்கிடுவோம். ஹதீஸ் இல்லாம நம்முடைய சுய கருத்துகள் கற்பனைகளை கொண்டு வந்து ஹதீஸ்களை ஓரந்தள்ளி கொண்டு நம்ம போகுவது ஒரு நல்ல மூமினுக்கு அடையாளம் இல்ல. அதனாலதான் பெருநாள் விஷயத்துல நம்ம இந்த மாதிரி முடிவெடுக்கிறோம். என்னுடைய கேள்வி என்னன்னா, பரலான தொழுகைக்கு தவறு செஞ்சா சஜிதா சகோ செய்யறோம், அது என்னென்ன மாதிரி தவறுகளுக்கு சஜிதா சகோ செய்யலாம்? சுன்னத்தான தொழுகைக்கும் சஜிதா சகோ கூடுமா? இது ரசூலுல்லாஹ் வழி என்னங்கறத சொல்லி. என்ன கேக்குறாங்கன்னா, கடமையான தொழுகையில ஏற்பட்ட குறைபாட்டுக்காக சஜிதா சஹு என்ற ஒரு முறையை நம்முடைய மார்க்கம் காட்டி தந்துள்ளது. சஜிதா சஹு என்பது தொழுகையில ஏதாவது தவறுகள் வந்துவிட்டால் தொழுகை இறுதியில கடைசியா 2 சஜிதாவை கூடுதலாக செய்து சலாம் கொடுப்போம். இந்த சஜிதாக்கள் தொழுகையில ஏற்பட்ட குறைக்கு பரிகாரமாக ஆகிவிடும் அப்படின்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சகோதரி அவங்களுடைய கேள்வி என்னன்னா, எந்த மாதிரியான தவறுகளுக்கு பிழைகளுக்கு இந்த சஜிதா சஹு நம்ம செய்யலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஹதீஸ்களை நாம் படித்தால் சில காரணங்களுக்காக இந்த சஜிதா சஹு தொழுகையில பிழைகள் ஏற்பட்டால் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த சஜிதா சஹுவை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் 3 சந்தர்ப்பங்கள்ல காட்டி கொடுத்திருக்கிறாங்க. 3 சந்தர்ப்பங்கள்ல, ஒன்று அத்தஹியாத்துல நம்ம உட்காரணும், 4 ரக்காயத் தொழுக, 2வது ரக்காயத்து என்ன செய்யணும், 2வது ரக்காயத்து முடித்த பிறகு அத்தஹியாத்துல அமரணும். அப்படி அமராமல் எழுந்து விட்டால் 3வது ரக்காயத்துக்கு அத்தஹியாத்துல உட்காராம எந்திரிச்சிட்டோம், இப்படி எந்திரிச்சிட்டா அந்த அத்தஹியாத்தை விட்டதற்காக நீங்க என்ன செய்யுங்க, சஜ்தா சஹு செய்யுங்க. இதை நம்முடைய மார்க்கம் என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. அதாவது அத்தஹியாத்து உட்கார வேண்டிய அத்தஹியாத்தை விட்டு விட்டால் இதுக்கு சஜ்தா சஹு உண்டு. இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா, ரக்காயத்துகள்ல கூட்டிடுறது அல்லது குறைச்சிடுறது. 3 ரக்காயத்து மகரிப் தொழுகணும், 4 ரக்காயத்து தொழுதுட்டோம், அல்லது 2 ரக்காயத்து தொழுதுட்டோம். 3 ரக்காயத்து மகரிப் தொழுக, 4 ரக்காயத்து ஒரு ரக்காயத்தை கூட்டிட்டீங்க, அல்லது 2 ரக்காயத்தோடு சலாம் கொடுத்துட்டீங்க. என்ன எண்ணத்துல, 3 ரக்காயத்தை நம்ம தொழுதுட்டோம் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு ரக்காயத்தை விட்டுட்டீங்க. இப்போ ஒரு ரக்காயத்தை கூட்டுறது, ரக்காயத்துகளை குறைக்கிறது, தவறுதலாக மறதியாக இப்படிப்பட்ட வேலைகளை செய்து விட்டால் அதற்கு நம்ம என்ன செய்யலாம், சஜ்தா சஹு செய்யலாம். இது 2வது காரணம், ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. 3வது என்ன, சந்தேகம் வந்துருச்சு, தொழுதுகிட்டே இருக்கிறோம், தொழுகையில இருக்கிறோம், லோகர் 4 ரக்காயத் தொழுகிறோம், 3வது ரக்காயத்தில் இருக்கும்போது இது 4வது ரக்காயத்தா 3வது ரக்காயத்தா அப்படின்னு டவுட் வந்துருச்சு. வருதா இல்லையா? வருதுல. தொழுகிறது 4 ரக்காயத்து, ஏன்னா 1000 ரக்காயத்தா தொழுக போறோம். ஒரு 50 ரக்காயத் தொழுதோம்னா இது என்ன 45 46 47 டவுட் வரலாம். தொழுகிறது எத்தனை, 4 ரக்காயத்தான். அதுல மக்களுக்கு டவுட் வருது, என்ன காரணம்,
சைத்தா வந்து அது நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துறான். சைத்தா இருக்கிறாங்கிறது ஊர்ஜிதமாகுது, சந்தேகத்துக்கு இல்லாம ஊர்ஜிதமாகுது. தொழுகை வெளி விஷயங்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா கவனம் செதறாது, தொழுகையில் வந்துட்டா கவனம் செதறும். தொழுகையில் இருந்துட்டா மறந்து போன விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும். சைத்தா அதை செய்யறான். அப்ப இந்த 4 ரக்காயத்து தொழுகையில தொழுதுட்டு இருக்கும் போது இது எத்தனாவது ரக்காயத்து, 3வது ரக்காயத்தா? சில பேருக்கு ஃபஜர்ல கூட டவுட் வரும், 2வது ரக்காயத்து தொழுகிறோமா 1வது ரக்காயத்து தொழுகிறோமா அப்படின்னு கூட டவுட் வரும். இந்த மாதிரி ரக்காயத்தினுடைய எண்ணிக்கையில டவுட் வந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுங்க. என்ன? அதாவது 3ஆ 4ஆன்னு உங்களுக்கு டவுட் வருது, எதுல உங்களுக்கு சந்தேகம் வரும்? 3 தொழுதுருப்போங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மா இருந்துச்சுன்னு சொன்னா 3 தொழுதுட்டோன்னு முடிவெடுங்க. 3ஆ 4ஆன்னு டவுட் வருது, 3 தொழுதுட்டோம், 4 தொழுதுருப்போமா இல்லையான்னு உங்களுக்கு சந்தேகம் வருது. 3 தொழுதுட்டோங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருது, அதுல உங்களுக்கு சந்தேகம் இல்ல. இப்ப சந்தேகம் என்ன? 4 தொழுதோமா இல்லையா? 3 கண்டிப்பா தொழுதுட்டோம், 4 தொழுதோமா இல்லையா அப்படிங்கிற உங்களுக்கு சந்தேகம் வந்தா 3 ரக்காயத் தொழுதுருக்கோன்னு முடிவெடுத்து 1 ரக்காயத்தை கூடுதலா தொழுது கடைசியில் இந்த டவுட் வந்துச்சுல அதுக்காக 2 சஜ்தா சவு பண்ணிருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, நீங்க 3 ரக்காயத் தொழுது இருந்தீங்கன்னா அது 1 ரக்காயத் தொழுவ கூட உங்களுக்கு 3 கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னு சொன்னா, இது 4வது ரக்காயத்தான் டவுட் வந்துச்சுன்னா அப்ப நீங்க என்ன செய்யுங்க? உறுதியா நிலைப்பாட்டை எடுத்து சஜ்தா சவு பண்ணுங்க. நீங்க 3 ரக்காயத் தொழுது இருந்தீங்கன்னா நீங்கள் செய்த இந்த சஜ்தா 4 ரக்காயத்தை ஆக்கிடும். நீங்க 3 ரக்காயத் தொழுது இருந்தீங்கன்னா இந்த சஜ்தா சவு பண்ணீங்கல்ல, உண்மையில் நீங்க 3 தான் தொழுது இருப்பீங்க, 4 தொழுது இருக்க மாட்டீங்க. இந்த சஜ்தா சவு கடைசியா எக்ஸ்ட்ரா பண்ணீங்கல்ல, இந்த சஜ்தா சவு 4 ரக்காயத்தை ஆக்கிரும், உங்க தொழுகை பூர்த்தி ஆயிரும், குறை இருக்காது. சரி, 4 தொழுதுட்டோம், சஜ்தா சவு செஞ்சிருப்போம். அப்ப இந்த சஜ்தா சவு எது? ஒரு பேச்சுக்கு நீங்க 4 கரெக்டா தொழுதுட்டீங்க, சஜ்தா சவு செஞ்சிருந்தீங்கன்னா இது சைத்தானுக்கு மூக்குடைப்பாக இருக்கும், இது சைத்தானுக்கு இந்த சஜ்தா பெரிய அடியாக இருக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக அத்தஹியாத்துல உட்கார்றத நம்ம விட்டு விட்டால், ரக்காயத்துகளை கூட்டி விட்டால், குறைத்து விட்டால், தொழுகையில ரக்காயத்துல எந்த ரக்காயத்துங்கிற டவுட் வந்துச்சுன்னா இந்த காரணங்களுக்காக தொழுகையில நமக்கு சஜ்தா சவு செய்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. இந்த வகையில உங்களுக்கு தொழுகையில தவறுகள் ஏற்பட்டால் நீங்க சஜ்தா சவு செய்யலாம். கேள்வி கேட்ட சகோதரி கேட்டாங்க, இது கடமையான தொழுகைக்கு மட்டுமா அல்லது உபரியான தொழுகைக்கும் பொருந்துமா? எல்லா தொழுகைக்கும் பொருந்தும். இந்த சஜ்தா சவு என்பது காரணத்துக்குரியது. மறதி, தொழுகையில கூட்டுறது, குறைக்கிறது, அத்தகையாத்த விடுபடுறது, இந்த மாதிரியான காரணங்களுக்கு தான் சஜ்தா சவு சொல்லப்பட்டிருக்கு. அந்த காரணம் ஃபர்ல் உபரியான தொழுகையிலையும் வரும், கடமையான தொழுகையிலையும் வரும், சுன்னத்தான தொழுகையில இந்த காரணங்கள் வரும். எனவே அந்த சஜ்தா சவு அங்கேயும் நம்ம என்ன செய்யலாம்? கடைபிடிக்கலாம். எந்த தொழுகையில் இந்த மாதிரியான பிழைகள் நமக்கு ஏற்பட்டாலும் சஜ்தா சவு செய்து கொள்ளலாம். ஒரு சகோதரருடைய கேள்வி இது. பலதார மனம் பற்றியது. 2வது திருமணம் என்று வந்தால் மார்க்கப்பட்டுள்ள பெண்களும் ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டுவது ஏன்? முதன் திருமணத்தில் திருப்தி இல்லை என்றால் தான் 2வது திருமணம் செய்ய வேண்டுமா? 2வது திருமணத்திற்கு பொருளாதார தேவை அவசியமா? விளக்கம் தரவும். சகோதரர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, பலதாரம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கும்போது எதற்காக அது செய்யக்கூடாதுங்கிற மாதிரி தௌஹீத் ஜமாத் சொல்றீங்க? அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா? சக்தி இருக்கிறது, ஆற்றல் இருக்குது, அவர் 2வது திருமணம் செய்யலாமா? முதல் மனைவியுடைய அனுமதியை வாங்க வேண்டுமா அப்படின்னு சகோதரவங்க கேட்டிருக்கிறாங்க. பெண்களுக்கும் பல விஷயங்கள்ல என்ன செய்யுது, இந்த பலதாரம் திருமணம் சொன்னாலே பெண்களுக்கு பிடிக்காது. இது சம்பந்தமா மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பொதுவா ஒரு விஷயத்துல அனுமதி இருக்குங்கிறதுக்காக அதை அதுக்கு சொல்லப்பட்ட நிபந்தனைகளை எல்லாம் மறந்துவிட்டு நம்ம தாறுமாறா செய்ய முடியாது. இப்ப தலாக் கூட உங்களுக்கு அனுமதி இருக்குது, தலாக் கூட அனுமதி இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுல போய் மனைவியை தலாக் விட முடியுமா? தலாக் கூட அனுமதி இருக்குது. எந்த சந்தர்ப்பத்தில் அனுமதி இருக்குது? அந்த தலாக்குக்கு முன்னாடி நீ என்னென்ன வேலைகளை செய்யணும், என்னென்ன வழிகளை கடைபிடிக்கணும், அதெல்லாம் கடைபிடிச்சாதான் அனுமதி இல்லையா? அதே மாதிரிதான்
பலதார திருமணத்துக்கு அனுமதி இருக்குது, இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அந்த அனுமதி நிபந்தனைகள் இல்லாத அனுமதி இல்ல. அந்த பலதார திருமணத்துக்கு முன்னால் சில ஏற்பாடுகளை செய்யணும், சில ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கணும், சில வழிமுறைகளை நிறைவேற்ற வேண்டும். அதையெல்லாம் செஞ்சுட்டாருன்னா, முறையா பண்ணிட்டாருன்னா அவர் தாராளமா பலதார திருமணத்தை செய்யலாம், அடுத்த திருமணம் பண்ணிக்கலாம். ஆனா நிபந்தனைகளை ஒழுங்கா செய்யணும். அந்த நிபந்தனைகள் என்ன? மார்க்கத்துல பலதார திருமணம் ஹராமுன்னு நம்ம சொல்லல. பலதார திருமணத்துக்கு அனுமதி இருக்குது. ஒரு 2 திருமணம் செய்யலாம், 3வது கல்யாணம் முடிக்கலாம். எப்ப செய்யலாம் அது மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு, அப்ப செய்யுங்க. எப்ப செய்யக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு, அப்ப செய்யக்கூடாது. எப்ப செய்யணும் சொல்லப்பட்டிருக்கு, அந்த நேரத்தில் செய்யணும். இந்த பலதார திருமணத்துக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் நீங்க ஒரு மனைவியோட வாழ்றீங்க இல்லையா? ஒரு பெண்ணை நம்ம கல்யாணம் முடிக்கிறோம். முடிக்கும் போது என்ன ஒப்பந்தம் பண்றோம்? ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கும் போது என்ன ஒப்பந்தம் பண்றோம்? எனக்கு நீ, உனக்கு நான், என்ன தவிர நீ வேறு யாரிடத்திலையும் தவறான முறையில செல்லக்கூடாது, உன்னை தவிர வேறு யாரையும் நான் நாடக்கூடாது. இதுதான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் கணவன் மனைவி கல்யாணம் முடிக்கிறாங்க. சரி, இது ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, வகத் அகதுன மின்கும் மீசாகன் கலீலா, பெண்கள் உங்களிடத்துல கடுமையான முறையில ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். சாதாரண ஒப்பந்தம் இல்ல, ஆண்களே பெண்கள் உங்களிடத்துல திருமண ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறாங்க. அந்த ஒப்பந்தம் எப்படிப்பட்ட ஒப்பந்தம்? கடுமையான ஒப்பந்தம், வலுவான ஒப்பந்தம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். சரியா? அந்த கடுமையான ஒப்பந்தத்தை மீறக்கூடிய ஒரு நிலை 2வது திருமணத்துல வருது. ஒரு ஆள் 2 கல்யாணம் பண்ண போறாரு. அப்ப என்ன பண்றாரு? முதல் ஒப்பந்தத்தை மாத்தம் பண்ணணும். நீ என்ன தவிர வேற யாரையும் நாடக்கூடாது, உன்னை தவிர நான் வேற யாரையும் நாடக்கூடாது அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறோம். இந்த ஒப்பந்தத்துல மாத்தம் பண்ண போறோம். இல்ல, உன் இடத்துல இன்னொரு பெண்ணை கொண்டு வந்து வைக்க போறேன், அவளுக்கு மனைவி அந்தஸ்து தர போறேன், உனக்கு நான் கொடுத்த செல்வத்துல இனி அவளுக்கு நான் பாதி தர போறேன், உனக்கு நாட்களை ஒதுக்கினேன், அந்த நாட்களை எல்லாம் இனி அவளுக்கும் சமபாதியா பங்கு வச்சு தர போறேன், அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? ஒப்பந்ததாரர்கிட்ட போய் அந்த விஷயத்தை தெரிவிக்கணும். ஏற்கனவே மனைவிட்ட ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறோமா, அந்த மனைவியிடத்துல போய் சொல்லணும். அனுமதி வாங்க வேண்டியது இல்ல. நான் கல்யாணம் முடிக்க போற அனுமதி கொடு, அனுமதி கேட்க வேண்டாம். அவள் உன்னுடைய வாழ்க்கையில சம்பந்தப்பட்டவள். நீ 2வது கல்யாணம் பண்ண போறேன்னா அவளுடைய உரிமைகளை பங்கு வச்சு தர போற, அவ பாதிக்கப்படுவா. ஒருத்தர் 2வது கல்யாணம் பண்ண போறான். முதல் மனைவிட்ட தினமும் நாட்களை ஒதுக்கி இருப்பான். இப்ப 2வது கல்யாணம் பண்ண என்ன ஆகணும்? இவள்கிட்ட ஒரு நாள், அவள்கிட்ட ஒரு நாள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தினமும் அவளிடத்துல தான் நாட்களை ஒதுக்கினான். இப்ப 2வது கல்யாணம் பண்ண என்ன ஆகணும்? இவள்கிட்ட ஒரு நாள் ஒதுக்கணும், அவள்கிட்ட ஒரு நாள் ஒதுக்கணும். இவள்கிட்ட கொடுத்து வந்த அந்த செலவினங்களை எல்லாம் சமமா பங்கு வச்சு கொடுக்கணும். அப்படி எல்லாம் இருக்குது. நாளைக்கு பின்னாடி அவன் இறந்து போயிட்டான். யாரு? கணவன் இறந்து போயிட்டான். கணவன் இறந்து போனா என்ன சட்டம்? மனைவிக்கு சொத்துல பங்கு உண்டு. கணவனுடைய சொத்துல ஒரு மனைவியா இருந்தா அல்லாஹ் சொன்ன சொத்தை முழுசா வாங்கிட்டு போயிருவா. 2 மனைவியா இருந்தா அல்லாஹ் சொன்ன சொத்துல அவளுக்கு பாதி இவளுக்கு பாதி. 3 மனைவியா இருந்தா 3 பேர் கூறு போடுவாங்க, பங்கு போடுவாங்க. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அப்ப நீ என்ன பண்ணணும்? முதல் மனைவி கிட்ட சொல்லி அவளுடைய விருப்பத்தை கேட்டுட்டு அவளுடைய கணக்கை முடிச்சிட்டு அப்புறம் 2வது கல்யாணம் பண்ணணும். இன்னைக்கு சமுதாயத்தில் என்ன பண்றாங்க தெரியுமா? 2வது திருமணம் செய்யக்கூடியவங்க முதல் மனைவிக்கு சொல்றதே இல்லை, 2வது திருமணம் பண்ணிடுவாங்க. மனைவிக்கு தெரியாது, மாமனாருக்கு தெரியாது, மாமியாருக்கு தெரியாது, உலகத்துல யாருக்குமே தெரியாது. எப்படி போவார் இவரு? வெளியூருக்கு போயிட்டு வர்றேன், வியாபாரத்துக்கு போயிட்டு வர, கள்ளத்தனமா. இதுக்கு பேர் திருமணமா? திருமணத்துக்கு விபச்சாரத்துக்கு வித்தியாசமே இதுதானப்பா. திருமணம் என்பது பகிரங்கமாக மக்களுக்கு முன்னாடி செய்யறது, விபச்சாரம் கள்ளத்தனமா ஏமாத்துத்தனமா செய்யறது. அப்ப உன்னோட சம்பந்தப்பட்டு இருக்கிறா அவளுடைய மனைவிட்ட நீ சொல்றது இல்ல, மக்கள்கிட்ட பகிரங்கப்படுத்துறது இல்ல, என்னமோ தப்பான முறையில போற மாதிரி போயிட்டு வர்றீ, இதுக்கு பேர் திருமணமா? அப்ப இது மார்க்கத்தில் அனுமதி இல்ல. கல்யாணம் பண்றியா மனைவிட்ட சொல்லு, அவள்கிட்ட சொல்லணும். இந்த மாதிரி நான் 2வது கல்யாணம் பண்ணலான் இருக்கிறேன் அப்படின்னு மனைவிட்ட சொல்லணும். இப்ப மனைவி என்ன பண்ணுவா?
அவ முடிவெடுப்பான். ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறீங்களா, சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டா தாராளமா நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணுங்க. ரெண்டாவது கல்யாணம் பண்றீங்கன்னா பண்ணுங்க, ஆனா என்ன நீங்க விட்டுருங்க. அப்படி சொல்றதுக்கு அவளுக்கு ரைட்ஸ் இருக்குது. பண்ணாதன்னு சொல்ல முடியாது, அதுக்கு மார்க்கத்துல அப்படி அனுமதி இல்லதான். ஆனா ஒரு பெண் என்ன சொல்லலாம், நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணேனா என்ன நீ விட்டுரு, என்ன மனைவியா வச்சுக்கிறாத, என்ன நீ தலாக் பண்ணிரு, நீ எனக்கு மட்டும் சொந்தமா இருக்கணும், அப்பதான் நான் உன் கூட வாழுவேன், நீ இன்னொரு ஆளுக்கும் சொந்தமா இருவேன்னு சொன்னா நீ எனக்கு வேண்டாம், என்ன நீ தலாக் விடு என்று சொல்லக்கூடிய அதிகாரம் மனைவிக்கு இருக்குது. இப்ப இவர் என்ன பண்ணுவாரு, ரெண்டாவது திருமணம் பண்ணித்தான் ஆகுவேன்னு சொன்னா அந்த மனைவியை தலாக்கு விட்டு அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை மனைவி என்ன செய்ய முடியாது, கல்யாணமே பண்ணக்கூடாது, தடைபட முடியாது. அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்ல. அதிகபட்சமா என்ன சொல்லலாம், ஒரு பெண்மணி ரெண்டாவது திருமணம் பண்றதா இருந்தா என்ன நீங்க தலாக் கொடுங்க, உங்க கூட நான் வாழ மாட்டேன், நான் தான் முக்கியம் சொன்னா ரெண்டாவது திருமணம் செய்யாதீங்க அப்படின்னு கணவன் என்ன செய்யலாம், ஒரு டிமாண்ட் வைக்கலாம். இப்ப கணவன் என்ன பண்ணுவான், உனக்கு முதல் மனைவி அவசியம்னா ரெண்டாவது திருமணம் பண்ணாத, இல்ல நான் ரெண்டாவது திருமணம் பண்ணித்தான் ஆகுவேன்னு சொன்னா அப்ப முதல் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய். அவளை தலாக்கு விட்டு அவளுக்கு செட்டில்மெண்ட் செய்ய வேண்டிய அந்த செட்டில்மெண்ட் கொடுத்து அதெல்லாம் பண்ணி அவளுடைய கணக்கை முடிச்சது, அப்புறம் நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணு. இது மார்க்கம் சொல்லுதுங்க. இதுக்கு ஆதாரமும் இருக்குது. என்ன ஆதாரம், புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகத்துடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, பாத்திமா ரலியல்லாஹுடைய கணவர் யாரு, அலி ரலியல்லாஹு அவர்கள். அலி ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா ரெண்டாவது கல்யாணம் பண்ணலாம்னு ஐடியா பண்றாங்க. என்ன பண்றாங்க, ரெண்டாவது திருமணம் செய்யலாம்னு ஐடியா பண்றாங்க. இந்த செய்தி மாமனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு வருது. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு மக்கள்கிட்ட எல்லாம் சொல்றாங்க, நான் அனுமதிக்க மாட்டேன், லா ஆதனு சும்மலா ஆதனு சும்மலா ஆதனு, அலி ரெண்டாவது திருமணம் செய்வதற்கு என்னுடைய மருமகன் அலி ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன், பிறகும் அனுமதிக்க மாட்டேன், மறுபடியும் அனுமதிக்க மாட்டேன். 3 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எதை சொல்லி சொல்றாங்க, இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்றாங்க. எந்த விஷயத்தை, எதுல நீங்க கேட்கறீங்க, அல்லாஹ் அனுமதிச்சதை எப்படி ஹராமாக்கலாம் அப்படித்தானே கேட்கிறோம். அதையும் ரசூலுல்லாஹ் சேர்த்து சொல்றாங்க. லஸ்து உஹர்ரிமு, நான் அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்கவில்லை, அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்கவில்லை, ஆனால் அல்லாஹ் எனக்கு ஒரு அனுமதி தந்திருக்கிறான், அல்லாஹ் பெண்களுக்கு ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறான், அந்த அனுமதியை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். அது என்ன அனுமதி, அலி ரெண்டாவது கல்யாணம் பண்ணக்கூடாது, மீறி பண்றதா இருந்தா என்னுடைய மகள் சொல்றாங்க, என்னுடைய மகள் பாத்திமாவை தலாக் விடட்டும், அவருக்கு ரெண்டாவது கல்யாணம் அவசியம் சொன்னா என் மகள் அலி பாத்திமாவை தலாக் விடட்டும், அதுக்கு முன்னாடி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறட்டும், என் மகளை வச்சுக்கிட்ட ஒரு ரெண்டாவது கல்யாணம் பண்றதை நான் அனுமதிக்க மாட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை கேட்ட அலி என்ன பண்ணாரு, பாத்திமா விட்டுட்டு இன்னொரு பொண்ணா, அப்படி நமக்கு கல்யாணம் வேண்டாம், பாத்திமா தான் நமக்கு வேணும், ரெண்டாவது கல்யாணம் பண்ண மாட்டேன்னு அலி அவங்க முடிவெடுத்துட்டாங்க. இந்த சம்பவம் எங்க இருக்கு, சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இத ரசூலுல்லாஹ் சேர்த்து சொல்றாங்க, அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான் பலதார திருமணத்தை, நான் ஹராமாக்கல, அதே நேரத்தில் பெண்ணுடைய தகப்பன் என்ற அடிப்படையில ஒரு அனுமதி எனக்கு தரப்பட்டிருக்கிறது. என்ன அனுமதி, என் மகள் உனக்கு மனைவியா இருக்கணும்னா நீ ரெண்டாவது திருமணம் செய்யாத அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க உரிமைக்கு சம்பந்தப்பட்டவங்க, அவங்களுடைய ஹக்குல மற்றவங்க பங்குக்கு வர்றாங்க, அதனால பெண்களுக்கு இந்த உரிமை இஸ்லாம் தந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் என்ன செய்யலாம், பெண்கள் இடத்துல நடந்து கொண்டு அதுக்கு பின்னாடி நீங்க ரெண்டாவது திருமணம் பண்ணீங்கன்னா மார்க்கத்தில் தப்பு கிடையாது, குற்றம் கிடையாது, செய்யலாம். சரி, இந்த திருமணம் இருக்குல்ல பலதார திருமணம், அது என்ன இன்னைக்கு மார்க்கத்தில் என்ன ஆர்வமூட்டப்பட்ட விஷயமா, இன்னைக்கு பல பேர் அப்படி எடுத்துக்கிறாங்க. என்னமோ அது மார்க்கத்தில் 4 ரக்காய் தொழுதா உவரியா 12 ரக்காய் தொழுதா சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும்ல, அந்த மாதிரி நீ 4 கல்யாணம் பண்ணா சொர்க்கத்தில் வீடு கட்டப்படும், அப்படி ஏதாவது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கா, செஞ்சு நாசத்தை இழுத்துட்டு வந்துடாதுன்னு தான் சொல்லப்பட்டிருக்க மார்க்கத்தில். 2 கல்யாணம் பண்றவன் படுற பாட போய் பாரு, சும்மா நம்ம முடிச்சிடக்கூடாது. 2 கல்யாணம் பண்றல்ல அவங்ககிட்ட போய் கேளுங்க,
எப்படிங்க வாழ்க்கை ஓடுது? தாங்க முடியல. இந்த வேதனை நமக்கு வேண்டாம். ஒன்ன கட்டிட்டு இந்த காலத்துல மாரடிக்கிறது பெரிய பாடா இருக்கு, இதுல ரெண்ட கட்டிட்டு மாறிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்குது. கண்டிப்பா வரம்பு வருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 திருமணம் 3 திருமணம் பல திருமணம் வந்தா அதுல மார்க்கத்துல சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு முறை, எல்லா மனைவிமார்கள்ட்டையும் சமமா நடக்கணும், நீதமா நடக்கணும். நடக்க தவறுன மர்ம வாழ்க்கை போச்சு. நடக்க தவறுன என்ன ஆகும்? மர்ம வாழ்க்கை போச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 திருமணம் பண்ணி ஒரு மனைவி இடத்துல ஒரு சார்பா நடந்து இன்னொரு மனைவி இடத்துல ஒரு சுய நலமா நடந்தாங்கன்னா அவன் மறுமையில வரும்போது ஒரு பாதி இழந்தவனாக, ஒரு பாதி ஊனமுற்று செயலற்று போனவனாக அல்லாஹ் அவன் சந்திப்பான். ஏன்? உனக்கு 2 மனைவி, ஒரு மனைவி பக்கம் நல்ல விதமா நடந்த, ஒரு மனைவி பக்கம் ஒரு மாதிரி நடந்தையில அல்லாஹ் ஒரு உடம்பு அப்படி நாசமாக்கிடுவான், ஒரு உடம்ப விளங்காம ஆக்கிடுவான். இப்படிப்பட்ட எச்சரிக்கை இருக்கு. இது நமக்கு தேவையா? யோசிச்சு பாருங்க. 2 கல்யாணம் பண்ணா நீதமா நடப்பேன்னு சொல்ல முடியுமா? நடக்க சக்தி இருக்காதான் நீங்க பார்க்கணும். நடக்க சக்தி இருக்கு, பவர் இருக்கு அப்படின்னா முடிங்க. எதுக்கு இந்த பலப்பரிச்ச? சக்தி இருக்குன்னு முடிச்சு கடைசியில ஒரு பக்கமா சாஞ்சு மறுமை வாழ்க்கையை பாழாக்கி வேண்டாம். பேணுதல் அடிப்புல தவிர்த்துக்கிறது தான் நல்லது. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு திருமணத்தை முடிப்பதுதான் உங்களுக்கு சிறந்ததுன்னு குர்ஆன்ல சொல்றான். பலதார திருமண அனுமதி உங்களுக்கு, அது அனுமதி தான், சலுகை தான். பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அல்லாஹ் நோக்கத்துக்காக தான் அனுமதிச்சிருக்கிறான். ஆனா உங்களுக்கு சிறந்தது என்ன? ஒரு திருமணத்தை முடிப்பதுதான் உங்களுக்கு சிறந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலதார திருமணத்தை பண்ணாங்க. அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்கள்லாம் வரல, இந்த 4ங்கிற எண்ணிக்கை வரையறை வரல. அந்த நேரத்தில் முடிச்சாங்க. அவங்க அந்த மனைவிமார்களுக்கு மத்தியில் எப்படி நடப்பாங்க தெரியுமா? ஹதீஸ்கள்ல வருது, 11 மனைவிமார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மனைவிமார்கள்ல அழகுள்ளவர்களும் இருந்தார்கள், அழகு கொஞ்சம் கம்மி. எல்லா மனைவியும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? ஒரு மனைவிட்ட அழகு கூட இருக்கும், ஒரு மனைவிட்ட அழகு கம்மியா இருக்கும், ஒரு மனைவிட்ட வயசு அதிகம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கன்னி பெண்ணு, மற்ற மனைவிமார்கள்லாம் கன்னி பெண்கள் கிடையாது. அப்படி அழகுலையும் அந்தஸ்துலையும் வயசுலையும் மனைவிமார்கள்லாம் ஏற்றத்தாழ்வுல இருந்தாங்க. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? எந்த மனைவி அழகா இருக்கிறாளோ, எந்த மனைவி வயசு கம்மியா இருக்கோ அந்த பக்கம் போய் சாஞ்சிருவோம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தாங்க? இந்த மனைவிட்ட ஒரு நாள்னா அந்த மனைவிட்ட ஒரு நாள், அப்படி சமமா. தராசுடைய முள்ளு கூட அங்க இங்கேயும் சாஞ்சிரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதத்துல சாய்வை பார்க்க முடியாது. அப்படி சமமா நடந்தாங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மௌத்தா போக போறாங்க, மரண தருவாயில இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஆயிஷா எல்லா மனைவிமாரோட வீட்டுக்கு போறாங்க ஒவ்வொரு நாளா. இப்போ நோய் வந்துருச்சு, படுத்த படுக்கையில இருக்கிறாங்க, நடமாட முடியல. இந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் எல்லாம் கூப்பிட்டு அனுமதி கேட்கிறாங்க. என்ன செய்யறாங்க? அனுமதி கேட்கிறாங்க. இந்த பாருங்க, எனக்கு முடியல, இதோட உங்களுடைய ஒவ்வொரு வீட்டுக்கு வர முடியாது. நல்லா இருக்கும்போது சமமா நடந்துகிட்டு இருந்தேன், இப்ப எனக்கு உடம்புல தெம்பு இல்லாம போச்சு, அதனால ஆயிஷாவுடைய வீட்டுல நான் தங்கிக்கிறவா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ட்ட அனுமதி கேட்கிறாங்க. எல்லா மனைவிமார்களும் தங்கிக்கோங்க அனுமதி கொடுத்த பிறகுதான் ரசூலுல்லாஹ் அதை செய்யறாங்க. ஆயிஷா வீட்டுல தங்குறாங்க. இந்த அளவுக்கு நீதமா நடந்தாங்க. அந்த அளவுக்கு நீதமா நடப்ப நம்ம நடப்பீர்கள் என்று சொன்னால், அந்த உறுதி இருந்தீர்கள் என்று சொன்னால் பண்ணுங்க, இல்ல தவறிடுவோம், மறுமையில நம்ம மாட்டிக்கிற கூடாதுன்னு சொன்னா பேடுதல்ங்கிற அடிப்படையில் தவிர்த்துக்கோங்க. இது ஆண்களுக்கு சொல்ல வேண்டிய உபதேசம். பெண்களுக்கு உபதேசம் சொல்ல வேண்டியது இந்த விஷயத்துல, ஆண்களுக்கு மட்டும் இல்ல. சில நேரங்கள்ல ஆணுக்கு தேவைப்படும், 2வது திருமணம் தேவைப்படும். என்ன? பெண்ணுக்கு வயசு அதிகமாயிரும், இவளுக்கு இல்லறத்துல நாட்டம் இருக்காது, ஆனா ஆணுக்கு இல்லற தேவை இருக்கும். இப்ப இவ இருந்துகிட்டு என்ன பண்ணுவா? அது எப்படி மனைவிங்கிற அந்தஸ்தை அடுத்தவளுக்கு கொடுக்கலாம், நம்ம அந்தஸ்தை பங்கு போட்டு தரலாமா, அதனால இவளுக்கு தரக்கூடாது, கல்யாணம் முடிக்காத நிப்பா. இவங்க அல்லாஹ்வை பயந்துக்கணும். கல்யாணம் எதுக்கு முடிக்கிறீங்க? ஒருவர் இன்னொருடைய தேவையை முடிக்கிறதுக்கு. அவருக்கு அவருடைய தேவை உங்களால் நிவர்த்தி செய்ய முடியல, அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணணும்? நீங்களா முன் வந்து நீங்களே அவருக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும். உண்மையிலே நீங்க அல்லாஹ்வுடைய அஞ்சக்கூடியவங்களா இருந்தா, உங்க கணவன் மேல நல்ல எண்ணம் உள்ளவங்களா இருந்தா, சரி கணவனுக்கு தேவை இருக்குது, நம்மளால முடியல, அவருக்கு 2வது கல்யாணம் பண்ணிக்கிறோம், நீங்க முன் வந்து என்ன செய்யணும்? அனுமதி கொடுக்கணும்.
அவருடைய நிலையை நீங்க பார்க்கணும். அந்த மாதிரி நீங்க நடந்துக்கிறணும். இஸ்லாம் பல காரணங்களுக்காக தான் இந்த திருமணங்கள்லாம் ஆதரிச்சிருக்கிறது. இன்னைக்கு விதவைகள் இருக்கிறாங்க. விதவைக்கு யார் மாப்பிள்ளை வர்றாங்க சொல்லுங்க? கன்னி பெண்களுக்கே மாப்பிள்ளை காணோம். கன்னி பெண்ணு 24 வயசு கன்னியோட இருக்கிறாங்க, அவங்களுக்கே மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது. அலைகிறாங்க பாவம். எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதுவும் கணவன் இறந்து போயிட்டா, திடீர்னு விபத்து, குழந்தை குட்டி இருக்குது, விதவையா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் யார் ஆதரிப்பா சொல்லுங்க? நீங்களா இறக்கப்பட்டு என்ன செய்யணும்? சரி, இவ்வளவு ஒரு பொம்பளை தானே, நாளைக்கு நம்ம இந்த ஒரு நிலைக்கு ஆளாயிட்டா, எந்த நிலைக்கு? விதவை பெண்ண ஆயிட்டம் சொன்னா நமக்கு ஒரு வாழ்க்கையை நம்ம எதிர்பார்ப்போம்ல, அந்த மாதிரி தானே அவளும் இருப்பா. சரி, இதுல என்ன ஆக போகுது? அல்லாஹ் நமக்கு மறுமையில் நன்மையை தர போறான். ஒரு பெண்ணுக்கு நம்ம வாழ்க்கை கொடுப்போம்னு பெண்களாகி நீங்க என்ன செய்யணும்? ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உங்களுடைய கணவர் வாழ்க்கை தர முற்பட்டு வந்தால், அதுக்கு அவர் சக்தியும் இருந்தால், தகுதியானவராகவும் இருந்தால், அதை நீங்க மனமுவந்து அனுமதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அது யாருக்கு செய்யக்கூடிய நன்மை? பெண்களாகிய நீங்கள் பெண்களுக்கு செய்யக்கூடிய நன்மை. அது உங்க சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய நன்மை. நாளைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உங்க வீட்டிலே இந்த மாதிரி ஒரு பெண் இருக்கிறாங்க, அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? யாராவது ஒரு ஆள் 2வது கல்யாணம் பண்ண வரமாட்டாரா? ஒரு 2ஆம் தாரமா வராதா எதிர்பார்ப்பீங்கல்ல? அப்ப பெண்களுடைய கண்ணீரை துடைக்கிறது தானே அது. அதுக்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதெல்லாம் அனுமதிச்சிருக்கிறான். அதனால பெண்களும் இந்த விஷயத்தை நீங்க என்ன செய்யணும்? கவனம் பார்த்து இந்த விஷயத்துல நீங்க என்ன செய்யணும்? நீதத்தோடு நடக்கணும். இதுதான் ஆண்களாகிய பெண்களுக்கு உங்களுக்கும் சொல்லக்கூடிய மேற்று. அல்லாஹ் அதை ஹராமாக்கல, நிபந்தனையோட ஒழுங்குமுறையோட செஞ்சீங்கன்னா அது ஹலால் தான். அல்லாஹ்